கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு சாரி, எங்களுக்கு டைமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஸ்வீட்டோட ஒரு காலேஜ் தொடங்கலாம்னு சொல்லி எங்கள் அம்மா இன்றைக்கி சத்து மாவு உருண்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம்பு அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா வறுத்தா தான் அந்த சத்து மாவு உருண்டைக்கு டேஸ்ட் வரும். அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். அது எப்படி வறுத்துருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு லேசாக எடுத்து நீங்கள் நசுக்க பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிரும். அப்படி உடஞ்சோடனே தேவையான அளவு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அந்த நம்ம வறுத்து வச்சுருந்த இதையும் அந்த கம்பு பச்சை பயிர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் இது நிலக்கடலை இது பாதாம் அதெல்லாம் போட்டு வறுத்து ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறமா நம்ம ஒரு சட்டியில் வெள்ளத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கணும். கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அது நல்லா இந்த கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே கொஞ்சம் ஆறினோடனே அவங்க கையிலேயே நல்லா சூடு கொடுக்க உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டா நம்ம சத்து மாவு உருண்டை ரெடி. உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சாப்பிட்டதுக்கு முன்னாடி எப்போ வேணால் சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சத்தாக இருக்கும். ஓகே பாய். நாங்கள் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வீடியோ போடுவோம். பாய் கைஸ். நாளைக்கு என்ன டிஷ் நாளைக்கு பார்க்கலாம்.